நேரத்தில் வச்சுட்டாங்க அவர் இங்க அதனால வராது கம்மனு இதோ நான் யார் என் பெயர் என்ன ராஜ சபையிலே நான் வந்தபடியால் அவன் இருக்கிறாளா இருக்கிறா உள்ளதான் இருக்கிறா குளிச்சுட்டு இருக்கிறா யாராவது பாத்தீங்களா அவளை மறுபடியும் பாக்கலையா குளிச்சுட்டு இருக்கிறான் உள்ள குளிப்பாளா ஆமா என்ன ரொம்ப போச்சு குளிச்சுட்டு நல்லா சென்டிமெண்டலா அடிச்சுட்டு வருவான் அவன் அப்பயே பார்க்க முடியலையே இப்ப பார்க்க முடியுமா அழகா இருப்பான் கூப்பிடுங்க பார்க்கலாம் கண்ணே மின்னல் ஏய் பக்கி முட்டாய் கஞ்சி கொண்டு வாரே மச்சான் குஞ்சி எனக்கு நீ தாரியா அம்மா நான் யார் ராஜ சபையிலே நான் வந்தபடியா என் பெயரோ பால்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்தருவாள் நீங்க தான் பால்மதி பெருந்தருவாள் பால்மதி பெருந்தருவாள் நீங்கள் பான்மதி உங்களோட பேர் என்ன? ஓ என் பேரா? இவளுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? இவளுக்கு என்னதான் பேர் வைத்திருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. தெரியல. பேர் தான் என்ன? என் பேரை சொல்றேன். நாங்க அக்கா தங்கச்சிக்கு மொத்தம் 3 பேர் பிறந்தோம். நானே இவ்வளவு அழகா எங்க அக்கா தங்கச்சி இவ்வளவு அழகா இருப்பாங்க. எங்க பெரிய அக்கா பேரு கொண்ட, எங்க சின்னக்கா பேரு மண்ட. சொல்ல வர்ற என் பேரு இல்ல அது இல்ல ஐயா அதெல்லாம் இல்ல என் பேரு புவாயி இல்ல. ஒருவேளை அப்படி பேர் இருந்தா வீட்டுல போய் கூப்பிடுறது போய் பேர் பேரளவு ஏ புவாயில மை நேம் இஸ் புகாயி புவாய் புவாய் மை நேம் இஸ் புவாய். அம்மா நான் எப்படி ஜனம் செய்தேன்? நான் எப்படி பிறந்தவள்? அம்மா தாய் தந்தையா மற்ற பெண்களை போல
என்ன பயிர் வலி ஐயோ ஆபரேஷன் பண்ணியா அப்பா போதா இல்லம்மா அம்மா எனக்கு பிங்கி வருது நான் எப்படி செய்த யாகத்தில இந்த பான்மதி பிறந்துருவான் நான் உண்மைதான். அக்கா என்னக்கா சத்தம்? மகாமனிதர் செய்த யாகத்திலே இந்த அருங்கிலியாகப்பட்டவள் இந்த பெருந்துருவான் நான் சரணம் செய்தேன். நான் மட்டும் பிறந்தேனா? தங்கை சுபத்திரை பிறந்தாள். இருவரும் பிறந்த பிறகு அந்த வழியாக வந்த பலராமன் இடத்தில் அந்த பெருந்துருவாளையும் சுபத்திரையாக பரிதாம கன்னடத்தில் கொடுத்து நீங்கள் இருவர்களையும் வளர்த்தி வாழ்வு செய்தார்கள். இருவர்களும் இருக்கிறாளவ இருக்கிறா பார்த்து போல கத்திரி கிடக்கு வெளியே எடுக்க மாட்டாமா அப்படி எல்லாம் யாரையும் மாறிட்டு யாரு 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 பேரு தெரியுமா?
அத்துபுரத்தை ஆண்டு வரக்கூடிய 56 தேசத்திற்கு ஒரு மனதாக விளங்கக்கூடிய அரபகுடி பிடித்த மன்னனை நான் திருமணம் செய்தேன். தெரியாத மன்னனை திருமணம் செய்தீர்கள். சரிம்மா. அப்படி திருமணம் செய்திருந்தாலும் சீரும் சிறப்பாக அஸ்திராபுரத்திலே வாழ்ந்து வந்தாலும் சரிம்மா. இந்த தினத்தில் நமக்கு என்ன வேலை? என்ன வேலை? புருஷனை போய் பார்க்கணும். நம்ம புருஷன் கிட்ட போகணும். ஆமா, புருஷன் போலாமா? கணவனை போய் பார்க்கலாமா? போலாம். போலாம் என்ன? போலாண்டி வாடி. நீ கல்யாணம் பண்ணியா இல்லையா? கல்யாணம் பண்ணியா இல்லையா? ஆடி போடி பைத்தியக்காரி. எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. யார்? அவர் கூட? அவர் கூட இல்ல. இன்னும் 10 நாள் எனக்கு கல்யாணம். யார் கூட? என்ன கட்டிக்கு போற ரிக்கு வண்டிக்கு போயிருக்கிறேன். வருவான் வண்டியில் இருக்கிறேன். யாரும் பரிசு என்ன கட்டிக்கு போறவனா? எங்க பெரிய மூட்டு பையன். பெரிய மூட்டு பையன் அண்ணன் முறை இல்ல. கட்டிக்கிட்டே என்ன முறை ஆகுது? கட்டிக்கிட்டா புருஷன் தான். அது அப்புறம் என்ன விடு. அறிவிட்டு ஜென்மமே பெரிய மூட்டு பையன் அண்ணன்டி. கட்டிக்கிட்டே என்னடி முறை ஆகுது? கட்டிக்கிட்டா புருஷன் தான். அப்புறம் அதோட என்ன சட்டம் சாத்து அப்படி என்னக்கா வீடு ரொம்ப இருக்குது. 6 கட்டிக்கிட்டு புருஷன் தான். அதுக்கு நான் 6 வேணா கட்டிக்கிறது. நான் பெரிய மூட்டு பையனும் பண்ணுவேன், சித்த மூட்டு பையனும் பண்ணுவேன், அங்க அப்பனையும் பண்ணுவேன். கட்டிக்கிட்டே என்ன ஆகுது? 6 கட்டிக்கிட்டாலும் புருஷன் தான். அப்புறம் என்ன விடு. எனக்கு வீடு ரொம்ப இருக்குது நமக்கு. அம்மா நீ கல்யாணம் பண்ணலாம். வேற உங்க சித்த மூட்டு பையனா? இப்படி எல்லாம் கிடையாது. உன்ன மாதிரி முறை கிட்ட நான் கல்யாணம் பண்ண மாட்டியா? அரபகுடி படைத்தவர் 56 தேசத்திற்கு மன்னர். அவர் பார்த்தாலும் நீ பயந்துக்குவேன். பார்த்து உள்ள காலை கலப்பிட்டு படுத்திருந்தாரு. என்னத்தை பார்த்த? அவர் படுத்திருந்த காலை பார்த்தியா? ஏன்ட்டு பண்ற? அவரு வீட்டுக்காரரு அவர் தாயா? அவர் பத்தி எனக்கு தெரியுமாயா? தெரியும். என்ன பண்ணாரு? அவர்தான் குதிரையோட கொண்ட முடி எடுத்து தலை மேல வச்சு சுத்தி கிடக்குறாரு. கொண்ட முடியாது. ஆமா, அதெல்லாம் மணிமகடத்துல இருக்கக்கூடிய ரத்தினம் பருத்த கல்துரம் இல்லையா? அத குதிரையோட கொண்ட முடியாயா? நான் பார்த்தேன். குதிரை வண்டிக்காரன் வந்துட்டு இருக்கிறான். புருஷனை பார்த்து ஜாக்கிரதையா இருக்கு. கல் எடுத்து மண்டையை உடைச்சு போடுவாங்க. குதிரை வண்டி குடி எடுத்து செய்யறாரு. ஆமா, அதான் விலை மதிப்படியே மணிமகடம். விலை மதிப்பு. ஆமா, விலை மதிப்பு ஆகட்டும். சரி நானே வான்மதி பெருகுறவா. சேர்த்து வளர்ந்து பேரல பொம்பளை எல்லாம் சேர்த்திட்டு யாரு உனக்கு ஜாயின் பண்ணது? ஜாயின் பண்ணி கொள்ளதாரு. அவர் கூட இப்ப படிச்சு
இதோ 56 தேசத்துக்கும் ஏக சக்கரவர்த்தி உங்களுடைய திவ்ய திரு பாதங்களுக்கு இந்த வான்மதி விருந்திருவாள் பாதங்களை வான்மதி அண்ணா இருந்தாலும் உன்னை நான் வரவழைத்த செய்தி என்ன தவிர இதோ குடிபடைகளுக்கு ஒரு குறை என்று ஏற்பட்டால் தீர்ப்பது கொட்டோட கடமை, மக்களுக்கு ஒரு குறை ஏற்பட்டால் தீர்ப்பது மன்னோட கடமை. நம் நாட்டு குடிபடைகளுக்கு குறையானது ஏற்பட்டதாம். அதனால சிங்கம், புலி, கரடி, காட்டின சொல்லக்கூடிய மிருக ஜாதி எல்லாம் செய்யக்கூடிய எல்லாமே அலம்பாட்டம் செய்கிறதாம். அதனால நான் இப்பொழுது கானக மார்க்கமாக வேட்டைக்கு செல்கிறேன். உண்மைதான். ஆனால் இந்த வனவாசம் சென்ற பாண்டவர்கள், அஞ்ச பஞ்ச பாண்டவர்கள் ஒருவேள் உருவத்தை மாற்றி கூட தந்திரமான முறையில் வருவார். யார் வந்தாலும் சரி நம் நாட்டிலே அதாவது தானியத்தை கருவாக வறுத்து தான் போட வேண்டும். உண்மையாகத்தான். ஆமா, 55 பாண்டவர்களை அதாவது வனத்திலே நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை பாண்டவர்கள் கண்ணிலே கண்டால் மீண்டும் 12 வருடம் அதாவது காணாம ஓட்ட வேண்டும். அதுக்காக வேண்டி நீங்க வனத்துக்கு போறீங்க. உண்மையாகத்தான். சரிங்க. அதனால யாராவது ஒரு ரூபத்துல கூட வந்தாலும் வருவாங்க. நீங்க இல்லாத வேலையிலே. ஆமா. சரி. அச்சக்காரன் பிச்சைக்காரன் யார் வந்தாலும் சரி தானியத்தை பச்சையாக போடக்கூடாது. வடசட்டியில போட்டு வறுத்து கருகா வறுத்து தான் போட வேண்டும். இது மன்னருடைய கட்டளை. புத்தி பத்தியா கப்பியோ யாரு பொழைக்கூடாது வீட்டுக்காரங்க எப்படி கெடுக்கிற புத்தி தான். என்னடி அங்க இல்லைங்க உங்களுக்கு? ஆமா, தானியத்தை கருகு போடுன்னு சொல்றீங்களே. கருகு போட்டு வளர்த்த மறுபடியும் அது விளையும். அது விளையக்கூடாதடி, விளையக்கூடாது என்பதுதான். ஏன்னா அது விளைஞ்சா பாண்டவர் மீண்டும் உயிர் பிழைத்து விடுவார்கள். அதனால தான் சொல்கிறேன், யார் வந்தாலும் சரி நீ மட்டுமல்ல நாட்டுள்ள மக்களுக்கு என்னுடைய கட்டளை. சரியா? இதுல ஏதாவது தொட்டு நேர்ந்தது. ஆமா, உங்கள் வார்த்தைக்கு நான் என்றாவது மறுவார்த்தை பேசிருக்கிறேனா? நீங்க என்ன சொன்னாலும் சரிதாங்க. சொல்வதைத்தான் கேட்க வேண்டும். அஸ்தனாபுரத்தில் அரண்மனை இருக்கிறேன். நீங்க வேட்டைக்கு சென்று வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. மந்திரி காவலாளிகளே, நான் இப்பொழுது உடனடியாக கானகம் வேட்டையாட செல்ல வேண்டும். பின்னாடி வைபத்திரமாக எல்லோரும் வாருங்கள். புறப்படுங்க. நன்றாக இருக்கிறாயா? என் ஜோதத்தின போட்டு என் புண்ணியத்தில் மகராசனா
டாக்டர்